சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா? இந்த மாதிரி பாடமாக இருக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இருக்கா? இல்லை ஒரு பிரசங்கத்தை அப்படி எடுத்து ஆசீர்வதித்து போகணுமா? இப்போ கத்திட்டு இருக்கிற காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? நான் எடுக்கிற விஷயங்கள் வாழ்க்கையில தேவையானவர்கள். முதல்ல நான் உங்களுக்கு எடுத்த மனம் திரும்புதல் எடுத்தேன். மனம் திரும்புதல், அதன் பிறகு என்ன எடுத்தேன்? விசுவாசம் எடுத்தேன். விசுவாசம், விசுவாசத்தின் அளவுகள், விசுவாசத்தினுடைய பயன்கள், விசுவாசத்தினுடைய வெளிப்பாடுகள், விசுவாசத்தின் நன்மைகள், இப்படி எடுத்தேன். நம்ம நாட்களாக எடுத்தேன். அது முடிஞ்ச பிறகு என்ன எடுத்தேன்? என்ன எடுத்தேன் சொல்லுங்க. பார்த்தீங்களா? நோட்டாவது இருக்கா? எழுதி வச்சவங்க இருக்கீங்களா? இல்லை. விசுவாசம் முடிஞ்ச உடனே என்ன எடுத்துட்டு இருக்க? பின்மாற்றம் தான் எடுத்துட்டு இருக்க. என்னதான் எடுத்துட்டு இருக்க? பின்மாற்றம். இதை நான் போன வாரமே முடிக்கணும்னு நினைச்சேன். போன வாரம் முடிக்க முடியாது. அதனால இந்த வாரம் முடிச்சிடுறேன். ஏன்னா இது ஒரு வகுப்பு மெத்தட்ல தான் எடுக்கிறேன். என்ன மெத்தட்ல? ப்ரீச்சிங் டீச்சிங் இருக்குது. என்னது? ப்ரீச்சிங் டீச்சிங். கவனிக்கிறீங்களா? ப்ரீச்சிங் டீச்சிங். ப்ரீச்சிங்னா போதித்தல். ஆமா, ப்ரீச்சிங்னா என்னது? போதித்தல். டீச்சிங்னா உபதேசித்தல். டீச்சிங்னா உபதேசித்தல். அப்போ ப்ரீச்சிங்கை நான் வெளியில செய்யலாம். ப்ரீச்சிங் என்ன செய்யலாம்? ஒதித்தூர் மீட்டிங் வந்தீங்க இல்லையா? எத்தனை பேர் வந்தீங்க? நிறைய பேர் வருவாங்க. அங்க செஞ்சதுக்கு பேர் என்னன்னா ப்ரீச்சிங். என்ன பண்ணுவாங்க? ப்ரீச்சிங். என்னன்னா இயேசு ஐயா அப்படிங்கிறோம். இயேசு நல்லவர், இயேசு உங்களை விடுவிப்பார், இயேசு குணமாக்குவார், இயேசு என்னை விடுவித்தார், என்னை விடுவித்த தெய்வத்தை நான் உனக்கு அறிவிக்கிறேன். இதுதான் அங்கே நடக்கும். இது ப்ரீச். we are preaching the gospel. ப்ரீச்சினோட முதல் எழுத்தை எடுத்துட்டீங்கன்னா பிஏ எடுத்துட்டா என்ன வரும்? கவனம் இல்லை. பிஏ எடுத்துட்டா என்ன வரும்? ரீச். ரீச் அடைதல். ப்ரீச்சினோட ஒரு பிஏ மாத்திரை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரீச். ரீச் எதை ரீச் பண்றீங்க? கோஸ்பலை ரீச் பண்றீங்க, இயேசுவை ரீச் பண்றீங்க. ரைட்டா? இட் இஸ் கால்ட் ப்ரீச். ரைட்டா? புரியுதா உங்களுக்கு? நான் இங்க சபைக்குள்ள செய்யறது உபதேசம், டீச்சிங். என்ன செய்யறேன்? இயேசு டீச் பண்ணார். இயேசு என்ன செய்தார்? தன்னுடைய சீஷர்களுக்கு உபதேசித்தார். சீஷர்களுக்கு என்ன செய்தார்? உபதேசித்தார். நீங்க எல்லாரும் சீஷர்கள், தேவனுடைய பிள்ளைகள். இப்ப நான் உங்களுக்கு நீங்க ஆடாவீங்க, மாடாவீங்க, கோடையாவீங்க, அதாவீங்கன்னு சொல்லி உங்களை ஏமாத்துறது நல்லது அல்ல. ஆனா நீங்க எதுல வளரணும்? வசனத்துல வளரணும். வசனத்துல வளர்ற விதத்துல தான் நான் உங்களுக்கான செய்திகளை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஒரு கிறிஸ்தவ மனுஷனுடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் அவசியம். மனம் திரும்புதல்னா என்ன அப்படிங்கிறத குறித்து எடுத்தேன். மனம் திரும்புதல்னால நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படிங்கிறத எடுத்தேன். அப்போ அதெல்லாம் நீங்க திரும்ப யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு இல்லைன்னு நான் மறுபடியும் எடுத்தாலும் உங்களுக்கு இல்லை. நான் ஒரே சப்ஜெக்டை எடுத்துட்டு இருக்கிற விருப்பம் எனக்கு கிடையாது. அதனால மனம் திரும்பின ஒருத்தன் விசுவாசத்துக்குள்ள வளரணும். மனம் திரும்பின ஒருத்தன் என்ன செய்யணும்? விசுவாசத்துல வளரணும். விசுவாசம் எப்படிப்பட்ட? கொஞ்சம் விசுவாசம், அவிசுவாசம், அப்புறம் பெரிய விசுவாசம், அற்ப விசுவாசம், இதெல்லாம் எடுத்த ஞாபகம் வருதா? ஞாபகம் வருது. அப்படிதானே? கரெக்டு தானே? ஆமா. அப்போ அதெல்லாம் எடுத்த. அதனால வரக்கூடிய நன்மை என்ன, அதுல நீங்க என்ன செய்வீங்க அப்படிங்கிறத குறித்து ஒரு காலம். இது முடிஞ்ச உடனே விசுவாசியா இருக்கிற ஒருத்தன் விசுவாசத்துல முன்னேறி போகணுமே ஒழிய அவன் பின்னால போகக்கூடாது. பின்னால, புரியுதா உங்களுக்கு? விசுவாசத்துல வந்துட்டேன் கோச்சிக்க கூடாது. நான் உங்களை தான் உதாரணமாக போறேன். விசுவாசத்துல வந்துட்டேன், ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன். ரைட்டா? ஒரு பேரை சொல்ல, எனக்கு சொல்றதுக்கு நிறைய இருக்கு. ஆனா ஆபிரகாம் எங்க ஆடுங்கிறதுனால சொன்னோன்னா கேட்டுக்குவாரு. அவர் கோச்சிக்க மாட்டாருங்கிறதுனால அப்படியே என்ன பண்ற? பின்னாடிட்ட கஷ்டம் வந்துருச்சு, வேதனை வந்துருச்சு, துக்கம் வந்துருச்சு. உடனே என்ன பண்ணிட்டாரு? பழைய கொஞ்சம் உலகத்தை சொல்லுங்க. இவர் யாருதான்? யாருதான்? விசுவாசி. ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்,
இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம்னவர். அவர் ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஆமென் அப்பத்தையும் ரசத்தையும் ஆமென் திருப்பந்தியில கலந்து கொள்கிறவர். எல்லாம் நான் சபைக்கு ஒழுங்க வருகிறவன் சபையில பாட்டு பாடுறவர். ஆனால் வேதனையும் கஷ்டமும் வந்தபோது தேவனை விட்டு பின்மாறி இல்லையா? வேதத்துல பார்க்கிறோம், பேதுரு இயேசுவோடு நடந்தவன். இயேசுவோடு இருக்கிறீங்களா? பேசுங்க. இயேசுவோடு நடந்தவன். ஆனா இயேசு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட பிறகு இவங்களை தேடுறாங்க. அவங்க கூட 12 பேர் இருந்தாங்க. அவங்க எங்கே தேடும்போது இவங்க ரூமுக்குள்ள போய் பூட்டி உட்கார்ந்துருக்காங்க. இப்போ சோத்துக்கு வழியை காண தினம் சோறு போட்டார். அவரு தினம் சந்தோஷமா இருந்தோம், தைரியமா தெரிஞ்சோம், வந்தா காட்டினோம். இப்போ ஒன்றும் பண்ண முடியும், ஓடி ஒழிஞ்சு இருக்கிறோம். பேசாம மீன் பிடிக்கிறக்கே இயேசுவோடு இருந்தவனுக்குள்ளேயும் பின்மாற்றம். காரணம் என்ன? அப்ப இந்த பின்மாற்றம் அப்படிங்கிறத குறிச்சுதான் இந்த நாள். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இல்லையா அப்படின்னா இருக்கு. நம்ம வாழ்க்கையில இருக்கு. இல்லைன்னு சொல்றீங்கன்னா நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். என்னோட வேத அறிவுல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் பின்மாற்றம் வரத்தான் செய்யும். பின்மாற்றம் எப்படி? அது ஒரே நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது. மேட்டரோடவா பின்மாற்றம் என்னவா இருக்கு? அடுத்ததுவா? ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில பேக்ஸ்லைடிங் என்பது மிக முக்கியமான விஷயம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்பவும் முன்னாலேயே போயிட்டு இருக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கணக்கை போட்டு பாருங்க. இருக்கிறோமா? ஆண்டவரோட இருக்கிற உறவுல நான் எவ்வளவு நேரம் இருந்தேன், எவ்வளவு நேரம் ஜெபிச்சேன், முன்ன இருந்த மாதிரி, நான் ரட்சிக்கப்பட்ட போது இருந்த மாதிரி, இல்லைன்னா அபிஷேகம் பெற்ற போது இருந்த மாதிரி, நான் ஞானஸ்நானம் எடுத்த போது இருந்த மாதிரி, முதல்ல இருந்த அந்த விருப்பம், அந்த நாட்டம், அந்த உறவு எனக்குள்ள இன்னைக்கு இருக்கா? இருக்கா? இல்லைன்னு சொல்றவன் தான் உண்மை. இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீ போய் சொல்ற. நானே சொல்ல மாட்டேன் இருக்குன்னு. நான் முதல்ல 24 மணி நேரம் ஓடுவேன். ஆண்டவர் இருக்காங்க. இப்ப நான் ஓடுறது இல்லை. எனக்கு பாதி நேரத்தை எடுத்துட்டு ஓடுறேன். பின்மாற்றத்தில் இருக்கிறோம். அப்போ ஆண்டவருக்குன்னு செய்த அந்த உற்சாகத்துல தொடர்ந்து முன்னேறுகிற ஒருவன் மாத்திரம்தான் தேவனோடு முன்னேறுகிறான். அப்ப நம்ம வாழ்க்கையில பின்மாற்றம் வருகிறதே, அந்த பின்மாற்றத்தை நாம என்ன செய்யக்கூடாது? ஊக்குவிக்க கூடாது. என்ன பண்ணக்கூடாது? இது ஒரே நாள்ல நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்கும். ஆமென். அது மெதுவா நடக்கும், கவனிக்காம நடக்கும். தேவனை விட்டு விலகிக் கொண்டே தேவனை விட்டு விலகிக் கொண்டே இருக்கும். இப்ப நான் பேசுற சப்ஜெக்டே உங்க சப்ஜெக்ட் தான் தெரிந்தவங்களுக்கு. நான் ஏன் இதையே திரும்பி சொல்றேன்னா, பிரசங்கம் பண்ணும்போது நம்முடைய கண்கள் நிலக்குத்தி நிற்குது அப்படின்னு சொன்னா நீங்க இந்த ஊர்ல இல்ல வேற ஊர்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுது உங்களுக்கு? எனக்கு இங்க இருந்து பார்த்தா தெரியும் இது எங்கேயோ போயிடுச்சு, இது இங்க இருக்கு. அதுக்கு தான் டக்குனு கூப்பிடும். போனே இல்லையா? பாத்தியா? காரணம் என்ன தெரியுமா? இதுதான். அப்ப பிரசங்கத்தை கேட்கிற மாதிரி உட்கார்ந்துருப்போம். ஆனா எங்க இருக்க மாட்டோம்? இங்க இருக்க மாட்டோம். அப்ப இந்த வசனம் நமக்குள்ள என்ன செய்யாது? போகவே போகாது, கிரிய செய்யாது. அப்போ பாஸ்டர் 1 மணி நேரம் பேசுறாரோ 1/2 மணி நேரம் பேசுறாரோ விஷயம் இல்ல, இந்த வார்த்தை எனக்குள்ள வந்துச்சான்றதுதான் விஷயம். அப்போ இது மெதுவா பேசுவாரு, வார்த்தையை கவனிக்கிறது இல்ல. அடுத்தது ஆண்டவர் வார்த்தைங்கிற பயம் இல்லாம நம்ம என்ன செய்யணும்? உட்கார்ந்து. இப்ப தேவனோட இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா தேவனை விட்டு தூரமா இருக்கு. அவன் சொல்றான், தாவீது இன்னைக்கு வாசித்த சங்கீதத்தில், ஆண்டவரே என்னை விட்டு தூரமாகாதையும், என்னை விட்டு தூரமாய் போய்விடாதையும், என்னை கைவிடாது, என்னோடவே இருக்க. ஆமென். அவர் கூடவே இருக்கிற அனுபவம் இருந்ததுன்னா நம்மளுடைய உறவு எவ்வளவு பலப்பட்டு கொண்டே இருக்கும். தெய்வம் நம்ம கூட இருக்கிறாருன்னா நமக்குள்ள இருந்து பெரிய காரியங்கள் வெளிப்படும். தெய்வம் நேரடியா ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அவர் செய்யறதுக்கு நம்ம சொல்ல முடியும். நம்ம தேவை, நான் தேவை, நீ தேவை, இந்த கூடு தேவை ஆண்டவர். இந்த கூடு வழியா தான் அவர் செய்யறார். ஆனா இந்த கூடு அவர் வருகிறதற்கு பரிசுத்தமா இருக்கணும், அவர் தங்குகிறதற்குரிய இடமா இருக்கணும், அவர் விரும்புகிற இடமா இருக்கணும்.
அப்பதான் இதுக்குள்ள வந்து அவர் செய்வார். நான் ஒரு ஜெபம் பண்ண சொன்னாருன்னா அவர் என்னையும் தன் வசிக்கிறவராக இருந்தால் அவருடைய வல்லமை தான். அது ஏன் வல்லமை கிடையாது, இது அவருடைய கூடு, இது அவருடைய, புரியுதா? உங்கள் சரீரமும் அவருடைய கூடு. நீங்கள் அவரோடு கூட இருந்தால் இந்த கூடு வல்லமை மிக்க கூடு. இந்த சரீரம், இந்த ஆவி, இந்த ஆத்மா என்னவா இருக்கும்? வல்லமை இருந்ததா இருக்கும். அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். சொல்லுகிற வார்த்தையில வல்லமை இருக்கும், வார்த்தையில நன்மை நடக்கும். ஏன் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குதுன்னா நீ நல்லா பரிசோதிக்கணும். உனக்கும் ஆண்டவருக்கு எவ்வளவு தூரம் நீ விலகி நிற்கிற, உன்னோட உறவு அவரிடத்துல எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறத நீ நினைக்கணும். தேவனிடத்திலிருந்து விலகி வாழ்கிற வாழ்க்கை எனக்குள்ள இருக்கு. நான் உலகத்தை ஒட்டி இருக்கிறேன், இல்லது என்னுடைய காரியங்களை ஒட்டி இருக்கிறேன், என் உறவுகளை ஒட்டி இருக்கிறேன், என்னுடைய பலத்தை ஒட்டி இருக்கிறேன், தேவனை விட்டு விலகி இருக்கிறேன். இருக்கிறீங்களா? புரியுதா? சீக்கிரம். ஆகவே பின்மாற்றம் என்பது நம்மளே கவனிக்காம நம்மளையே தொலைச்சுக்கிற ஒரு காரியம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நமக்கே தெரியாமல் நாமே தொலைத்துக் கொள்ளுகிற கிரியைக்கு பேர் தான் பின்மாற்றம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எரேமியாவுக்கு ஒரு வசனத்தை வாசிச்சோம். இதை எடுத்துக்கங்க. இதுதான் இதனுடைய அடிப்படை வசனமாக ஆயிருக்கும். தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை தண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை பிடிக்கிறதும் என்னை அவர் பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்திருக்கும். அப்ப இது எவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம் தெரியுமா? பின்மாற்றம்ங்கிறது ரொம்ப மோசமான விஷயம், ரொம்ப மோசம். கிறிஸ்தவ வாழ்க்கையில பின்மாற்றத்துக்கு நீ கால் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா, இன்னைக்கு என் சர்ச்சில் இருக்கிற நிறைய பிள்ளைகளுக்குள்ள பின்மாற்றம் இருக்கு. வாலிப பிள்ளைகள் பின்மாறி இருக்கிறார்கள், விசுவாச குடும்பங்கள் பின்மாறி இருக்கிறது. நீ கொஞ்ச நேரம் மனதால் போட்டு ஆண்டவரே நீ இன்னைக்கு இருக்கிற நிலைமை உன்னோட காரியத்தை நீ நினைச்சீங்கன்னா தேவனை விட்டு விலகவே மாட்டேன். உனக்கு கிடைச்ச படிப்பு, உனக்கு கிடைச்ச உத்தியோகம், உனக்கு கிடைச்ச வாழ்க்கை, உனக்கு கிடைச்ச வீடு, உனக்கு கிடைச்ச நன்மை, உனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம், இதெல்லாம் உன் பலனோ உன் கை சாமர்த்தியமோ உன் புத்தியோ கிடையாது. இதை நினைச்சா தேவனை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விலக மாட்டேன். இப்படி விலகி இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பேரு பின்மாற்றம். பின்மாற்றம். என் சபையில இருந்த வாலிப பிள்ளைங்க பின்மாற்றத்துல தான் இருக்காங்க, ஜோமணியிலே தான் இருக்கிறேன், பின்மாற்றத்தில் இருக்கிறார். தேவனை விட விளையாட்டு முக்கியம், தேவனை விட மற்ற வேலைகள் முக்கியம், தேவனை விட பணம் முக்கியம். நீ சம்பாதிச்சு ஒன்றும் செய்ய முடியாது. நீ சம்பாதிச்சு நான் நீங்களாம் வாங்குறத விட பல மடங்கு சம்பளம் வாங்கிட்டேன். இருக்கிறீங்களா? எத்தனை? நீங்க வாங்கின 10,000, உங்களுதுல 10 மடங்கு போட்டீங்கன்னா 1 லட்சம் சம்பளம் தான். நீ வியாபாரம் பண்ணி பார்த்தா ஒரு மாதத்துக்கு 17 லட்சம் ரூபாய் பார்த்தேன். நான் பணத்தை பார்த்தாச்சு. பணம் எல்லாம் எனக்கு ஒன்றும் செய்யல. எது செய்யுது எனக்கு? ஆண்டவர் தான் எனக்கு எல்லாரும். நான் அவரை மாத்திரம் தான் சார்ந்தது. நான் கொஞ்சம் முன்னாடி கூட சொல்றேன், என் தேவைகளை நீங்க பார்த்தீங்கன்னா பயந்து ஓடிடுவீங்க. இப்ப இதை செஞ்சு முடிச்சேன், 18-20,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் உங்களுக்கு. இந்த ஒரு வாரமா காத்திருந்து கொடுத்தேன். முதல்ல ஒரு 10,000, அப்புறம் ஒரு 18,000, இன்னைக்கு தான் பார்த்தேன். இன்னைக்கு காலையில தான் 8,000 பார்த்தேன். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு சிமெண்ட் எடுத்த 20 மூட்டை, மணல் 1 லோடு எடுத்த 5,500 ரூபா தேவை இருக்கு. இதுக்கு எத்தனை ரூபா செலவாயிடுச்சு கேக்குறீங்களா? இனி இதுக்கு என்னெல்லாம் வேணும்? டைல்ஸ் வேணும், பேசிங் வேணும், பிளம்பர் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு. இதுக்கு இன்னும் 50 ரூபா வைக்கணும். தேவை இருக்கு. எனக்கு ஒருத்தர் மட்டும்தான் தெரியும், நான் அவரை மட்டும்தான் நம்பி இருக்கேன். என் தேவையை விட ஒரு தேவை பெருசாக யோசிச்சு பாரு. நீங்க நம்மளுக்குள்ளேயே பேசுவோம். நானே இதே ஊருடி, நீ இங்கதான் இருக்க, நானும் இங்கதான் இருக்கேன். நீயும் ஆண்டவர் தான் ஆராதிக்கிறேன், நானும் ஆண்டவர் தான் ஆராதிக்கிறேன். 2 பேருமே பேசுவோம். என்ன கிடைக்கும்? என் தேவையை விட உங்க தேவை குறைவுதான். ஆனா தேவனை விட்டு விலகுகிற காரியம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி நடக்கிறதுனால தேவன் என்ன செய்யறாருன்னா, அவரை வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவரை குறித்த பயம் நமக்குள்ள இல்லை. அவரை குறித்த என்னை பற்றும் பயம்
என்னை குறித்த பயம் உன்னிடத்தில் இல்லை. உன்னிடத்தில் என்னை குறித்த பயம் உன்னிடத்தில் இருந்ததுன்னா தேவ சமூகம் 9 மணிக்கு 9க்குள்ள வந்துருவேன், 8:50 வந்துருவேன். உங்களுக்கு ஒரு காரியம் நல்லா தெரியுங்க, ஆண்டவர் நம்ம இந்த சபையில நியமித்திருக்கிற 9 மணினா ஆண்டவர் வந்தது அவருடைய பிரசன்னம். அது நம்ம வர்றதில்லைன்னா ஆண்டவர் வருத்தப்படுறார், ஆவியானவர் துக்கப்படுத்துகிறார். புரியுதா? ஆவியானவர் நீ என்ன செய்யற? துக்கப்படுத்துற. நீ உன் இஷ்டத்துக்கு வர்ற, உன் சமாதானத்துக்கு வர்ற, உன் சந்தோஷத்துக்கு வர்ற. அப்படி இல்லை. தேவனிடத்திலே பயம் இருக்கிறதை உன்னிடத்தில் என்ன இல்லை? பயம் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் இருக்கிறது என்னது? பொல்லாப்பான காரியம், கசப்பான காரியம். இது மாதிரி ஒரு மோசமான காரியம் நம்ம வாழ்க்கையில இல்லவே இல்லை. உலகத்தாருக்கு தேவையில்லை. நீ ஆண்டவருக்குள்ள கருதி, புரியுதுங்களா? ஆமென், ஸ்தோத்திரம். அதுல இருந்து ஒரு 5-6 காரியங்களை சிரிச்சேன். முதல் காரியம், யாருக்குள்ள பின்மாற்றம் இருக்கிறதோ அவன் ஜெபிக்க மாட்டான். பின்மாற்றம் இருக்கிறவன் வாழ்க்கையில் என்ன இல்லை? ஜெபம். அந்தரங்கத்துல ஜெபிச்சாதான் அம்பலத்துல ஜெபிக்க முடியும். புரியலையா? வீட்டுல ஜெபம் பண்ணா ஆலயத்துல ஜெபம் பண்ண. நமக்கு ஜெபிக்கிற பழக்கம் இருந்தா தான் நம்ம எந்த இடத்துலையும் ஜெபிக்க முடியும். புரியலையா? என்னுடைய பாயிண்ட்ஸ் மேலதான் நான் போறேன். நான் எடுத்த பாயிண்ட்ஸ் நான் பேசுறேன். ஜெப வாழ்க்கை குறையுங்கிறது ஒரு லைஃப்ல சைக்கிள்ல இருக்கிறது. ஆனா நமக்குள்ள ஜெபமே இல்லைங்கிறதோ, நம்ம பின்மாற்றத்துல தான் இருக்கிறோங்கிறதோ எப்ப தெரியும்னா, ஒரு இடத்துல ஜெபின்னு சொல்லும் போதே நமக்கு ஜெபிக்க மனசு, ஜெபிக்க முடியல. காரணம் என்ன? நான் பேசுறது மனுஷனோட பேசுறேன்ற வெக்கம் வர்றதுனால நம்ம ஜெபிக்கிறோம். நீ யாரோட உறவுல இருக்கணும்? தேவனோடு உறவுல இருந்தா நீ ஜெபிச்சா கேட்கறது யாரு? ஜோன்சனா, சுதாபா? நீ ஜெபிக்கிறது எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம். நீ ஜெபிக்க தெரிஞ்சுதான் உனக்கு தேவனோடு பேசுகிற உறவு இருக்குதா? கண்டிப்பா என்ன நீ ஜெபிப்ப. எந்த இடத்துல போய் ஜெபம் பண்ண சொன்னாலும் யாரதான் நீ உயர்த்துற, யாரு கூட தான் நீ பேசுற. அப்ப என் வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னா முதல் படியிலேயே நான் ஃபெயில் ஆயிட்டேன். I don't have the system of prayer, so I don't have connection with God. நான் தேவனை விட்டு விலகிட்டேன், தேவனைக்கு பயப்படுறதில்லை. ஆமென். புரியுதா? உங்களுக்கு இருக்குதா? வீட்டுக்கு தலைவர் வராது, தலைவி அம்மா அது பாட்டுக்கு கிச்சன் உட்காந்துருக்குது. இவர் ஏதோ வந்து எட்டி பார்த்து ஒரு கிளாஸ் தண்ணி கொடுப்பாளான்னு நினைச்சிட்டு வர்றாரு. அந்த அம்மா பாட்டுக்கு உள்ளே உட்காந்து எவ்வளோ வந்தா எவ்வளோ போனான்னு இருந்தா அவருக்கு என்ன வரும்? நான் ஒரு மனுஷன் அடைஞ்சு திருச்சி வந்திருக்கிறேன், ஆசையோட வீட்டுக்கு வந்திருக்கிறேன், ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கறதுக்கு இல்லையே. இருந்து கூப்பிட்டு என்னையான்னு கேட்க மாட்டேங்கிறாரு. எங்கேயா இருந்த எப்படியா இருக்குன்னு கேட்கலையே, விசாரிக்கலையே. ஆண்டவர் விசாரிக்கவும், ஆண்டவர் கொடுக்கவும், ஆண்டவர் உதவவும் தயாரா இருக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட நீ வரதே இருக்கிறீங்களா? புரியுது? ஏதாவது புரியுதா? அப்ப அவர்கிட்ட போனா அவர்கிட்ட கேட்கணும். அவர்கிட்ட என்ன செய்யணும்? ஆண்டவர் ஒரு இடத்துல வசனத்துல சொல்றாரு. என்னன்னு சொல்றாருன்னா, நீ என்ன கேட்க போறியோ அது எனக்கு முன்னமே அவருக்கு தெரியாம இல்லை உனக்கு என்ன வேணும். ஆனா நீ அவர்கிட்ட கேட்கணும்னு எதிர்பார்க்கிற. நீ அவன்கிட்ட கேட்கணும்னு ஏன்? நீ கேட்டாதான் எனக்கு உனக்கு ஒரு உறவு உண்டா. அவர் ஏதோ பெரிய கடம் பிடிச்சி அப்படியே இல்லை, அவர் அன்புள்ளவர். ஆனா தன்னிடத்தில் வாஞ்சியாய் வந்து கேட்கிறவனுக்கு அவர் என்ன செய்கிறவராயிருக்கிறார். அப்ப ஜெப வாழ்க்கைங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஜீவ வழி ஏதி சத்திய சபைக்கு வர்ற விசுவாசியே உங்கள்கிட்ட தாழ்மையா கேட்கிற, நீ ஜெபம் பண்ணு. நீ இன்னும் ஜெபிக்காம இருக்கிறேன்னு சொன்னா எனக்கு பெரிய அவமானம்.
நான் இத்தனை சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எனக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி தெரியுது. நீ ஜெபிக்க கற்றுக்கொள். ஜெபிக்க கற்றுக்கொள்னா ஒண்ணுமே இல்லை, நீ தேவனோடு பேசு. தேவனோட என்ன செய்ய பேசு. ஜெபத்தை குறிச்சு எத்தனை மெசேஜ் எடுத்துருக்க. எடுத்துருக்கா ஜெபின்னு சொல்லும் போது வேகமா முந்தி கொண்டு சில சபையில எல்லாம் போயிருக்க ஜெபம்னா 3 பேர் ஜெபிக்க ஆரம்பிச்சுவாங்க. அப்புறம் நம்ம ஒருத்தர் நிறுத்தணும். ஒரு ஆள் கவனிச்சுருக்கீங்க. ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்கிறத வெக்கமா நினைக்க கூடாது. ஜெபிக்கிறத வெக்கமா. ஆமா. அப்ப இப்ப ஜெபத்தை பத்தி கேட்டீங்க. இது உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா முதல் படிக்கட்டுல ஜெயிக்கிறீங்க. ஆமென். உங்க பின்மாற்ற வாழ்க்கையில இருந்து முன்னேற்ற வாழ்க்கைக்கு, தேவனோடு இருக்கிற வாழ்க்கைக்கு கடந்து வர்றீங்க. இல்லைன்னா நீங்க இதை செய்யாம இருந்தா எனக்கு ஒரு மாற்றம் வரும். அது என்ன மாற்றம்? ஏமாற்றம். என்ன மாற்றம்? நீங்க மனம் திரும்பின மாற்றத்துல வந்து இப்ப பின்மாற்றத்துல இருந்தா, பின்மாற்றத்துல இருந்து நீங்க மாறலைன்னா எனக்கு என்ன வருது? உனக்கும் ஏமாற்றம் வரும், எனக்கும் சத்தியத்தை கேட்டும் பிரயோஜனம். ஆமென். மத்தேயு 26:41 என்ன சொல்லுது? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து. அப்ப ஜெபம் எதுக்கு தெரியுமா? ஜெபம் எதுக்கு தெரியுமா? நீ பிரச்சனைக்குள்ள போய் சிக்கிக்க கூடாதுங்கிறது தான் ஜெபம். இருக்கியா? நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு. சோதனைனா என்ன? பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், அதுக்குள்ள போய் மாட்டிக்காம இருக்கும்படிக்கு நீ என்ன செய்ய? உஷாரா ஜெபம் பண்ணு. விழித்திருந்தா ராத்திரியில ஜெபிக்கிறது இல்லை, உஷாரா ஜெபம் பண்ணு. எப்படி? எப்பவும் உற்சாகமா தைரியமா தேவனோடு ஜெபிக்கிறது ஜெபம். என்ன ஆமென். நம்ம எப்ப ஜெபம் தோணும் போது ஜெபிக்கிறது இல்லை. நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு. இன்னைக்கு காலையில எழுந்த உனக்கு பின்னால காத்திருக்கிற பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியவே. ஆனா ஆண்டவத்தை கேட்டீங்கன்னா ஆண்டவர் உனக்கு பாதுகாவலா இருக்கு. உன்னை அந்த சோதனைக்கு உட்பட பண்ணவே. இன்னைக்கு மாலை எந்திரிச்சு இன்னைக்கு வறுத்து பார்க்கலாம் அப்படின்னு ஒருத்த காத்திருக்கும் போது அவனுடைய பிரச்சனைக்குள்ள சிக்காம இருக்கணும்னா நீ என்ன செய்யணும்? செபிக்கணும். செபிக்கணும். ஜெபிக்காம இருக்கிறீங்கன்னா நீ உனக்கு வர்ற பிரச்சனை உனக்கு தெரியாது. நீ போய் சிக்கிட்டதுக்கு அப்புறம் ஜெபிக்கும் போது அது லேட்டா பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? ஹலோ, இருக்கிறீங்களா? புரிஞ்சுதாங்களா? யாரும் பதில் நாமே சொல்லுங்க, நல்லே கொடுங்க. நம்ம புரியல, இன்னொரு வாட்டி வேணாலும் எடுக்கிறேன். எனக்கு நீ புரிஞ்சா போதும். எனக்கு தெரியும். எனக்கு என்ன தெரியும்? எனக்கு இன்னும் 1 மணி நேரம், ஒரு நாள் பூரா பேச எனக்கு தெரியும். ஆனா நீ புரிஞ்சுக்காமே நான் பேசி எனக்கு எந்த பிரயோஜனமோ இல்லை. அப்ப ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் என்ன பாஸ்டர் பண்றது? கிளம்பிடும். காலையில் பாஸ்டர், குளிர் காலத்துல குளிர் பாஸ்டர் போட்டி படுத்த, வெயில் காலத்துல ஒரே புதுசம். அப்பவும் தூங்குறாங்க 9 மணி வரைக்கும். அப்பவும் தூங்குறாங்க 9 மணி வரைக்கும். என்ன பண்றது? எதுக்கு எடுத்தாலும் காரணம் சொல்லிடுறோம். எதுக்கு எடுத்தாலும் ஆனா ஜெபிக்கிறது மாத்திரம் நீங்க ஜெபிப்பீர்களா? அடுத்தது ஒரு விசுவாசியினுடைய உயிரில் இல்லைன்னா சுவாசமே ஜெபம். உன் மூச்சு ஜெபம் தாங்க. ஜெபிக்க ஜெபம் குறைய ஆரம்பிச்சதுன்னா நீ முதல் படிக்கட்டுல கால் வச்சுட்ட. எதுக்கு? படிக்கட்டுல பின்னோக்கி இருக்கிற படிக்கட்டுல கால் வச்சுட்ட, விழ போற. ஆகவே ஜெப நேரம் குறைய கூடாது. ஜெப நேரம் அப்ப 5 நிமிஷம் ஜெபிச்ச நீ நாளைக்கு ஜெபிக்கும் போது நீயே தெரியாம 10 நிமிஷம் போயிடும். 10 நிமிஷம் ஜெபிக்க நீ ஆரம்பிக்கும் போது 20 நிமிஷம் போயிடும். அப்புறம் நான் வேலைக்கு எப்ப போறது? ஆண்டவருக்கு தெரியும் உன் ஜெபத்தை. ஆனா நீ தெளிவா என்ன செய்யணும்? நேரத்தை மிஸ் பண்ணாங்க. குறிப்பிட்ட நேரத்தை குறித்து நீங்க ஜெபிக்கும் போது அது மிகுந்த ஆசீர்வாதத்தை பண்ணும். அல்லேலூயா. எங்கள் வீடுகள்ல காலையில எழுந்த உடனே 6 மணிக்கு எழுந்திருக்கணும்னு ஜெபிக்கணும். ராத்திரி படுக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு போறதுக்கு முன்னால குடும்ப ஜெபம் 8 மணிக்கு. 8 மணிக்கு குடும்ப ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சோறு முடியும். புரியுதா? இந்த 2 ஜெபமும் கண்டிப்பா வேணும். ஒரு வீட்டுல 2 ஜெபம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. இந்த ஜெபம் இல்லாத வீடு என்னது? கூரை இல்லை. வீடு சுத்தி சிவரெல்லாம் இருக்குது, ஆனா மேல கூரை இல்லை. ஆமே
அடுத்தது சிலருக்கு ஜெபிக்க விருப்பம் இருக்கணும், ஜெபிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கணும். மனசுல நினைக்கிறோம் ஜெபிக்கலாம், அது விருப்பம் இல்லை, நினைக்கிறது விருப்பம் இல்லை. அது எப்படி சாப்பாட்டை நீ 12 மணிக்கு விரும்புற, 8 மணி ஆனா டிஃபனை விரும்புற, 4 மணி ஆயிடுச்சுன்னா டீ இல்லையே 12 இப்படிதானே, அதை எப்படி விரும்புற? அது மாதிரி காலையில் மாலையில் செபிக்கிறதுக்கு ஒரு விருப்பம் என்ன இருக்கிறோம் சொல்ல மாட்டேங்க. இருக்குமா இருக்குமா? நாம இங்க சொல்றீங்க கர்த்தர் கேட்கிறார். அப்போ தேவனோடு பேசுகிற ஆர்வம் உண்டு. நீ ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தேவனோடு பேசுகிற ஆர்வம். நம்ம என்ன பார்த்து பேசணும்னு விரும்பி யாரும் வரதில்லை. ஏன்னா இந்த ஆளுக்கு போய் பேசிக்கிறது அப்படித்தானே. சிலர்லாம் இருக்கிறாங்க, பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி 2 வாரத்தை பேசிட்டா சந்தோஷம். காவியா இருக்கிற காவியா இருந்தாலும் ஒரு ஃபோன் அடிச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்டாலே சந்தோஷம் தான். போயிட்டா இருக்கியோ பசங்களை கொண்டு கூட போயிட்டேன், அவ்வளோ அந்த பிள்ளைக்கு ஜெபம் பண்ணணும்னு நினச்சேன், போயிட்டேன். சரி அவள் காலேஜிலேருந்து 3 பேர்த்தை கூப்பிட்டு விட்டேன். நீங்கள் ஒரு உள்ள தான் எங்கே வந்தேன், 2 பேர்த்தை கூட்டிட்டு ராத்திரி ரூம் வந்துட்டேன். அப்படி கர்த்தரோடு பேசுகிறதுக்கு விருப்பம் இருக்கணும். என்ன இருக்கணும்? அடுத்தது வெறும் ஜெபம் இல்லாத வாழ்க்கை, தேவனோடு இணைப்பு இல்லாத வாழ்க்கை. ஸ்தோத்திரம். 2வது காரியம் வேக வேகமா இன்னொரு 5 நிமிஷம் பேசலாமா? தேவ வசனத்துல பாருங்க, தேவனோடு பேசணுங்கிற ஆர்வம் இருந்தா, அப்ப தேவனோடு பேசுற ஆர்வத்தை நீ எங்க தீர்த்துக்க முடியும்னா வேத புத்தகத்தை எடுத்துக்கலாம். எங்க தீர்த்துக்கலாம்? ஜெபிக்காம இருக்கிறவனால வேத புத்தகத்தை எடுக்க முடியாது. வேத புத்தகத்தை எடுத்தா நீ நல்ல பரலோக நித்திரைக்கு போயிருக்க. ஆண்டவர் ஆதாமுக்கு தந்த அயர்ந்த நித்திரை உனக்கு கிடைக்கும். புரியுதா? ஏன்னா தேவன் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையே கொடுத்தார். அப்ப உங்கள்கிட்ட இருந்து ஒரு பார்த்து கல்விக்கு போயிடுவாங்க. புரியுதா? ஆண்டவர் கல்வில நான் சொல்றது, வேதத்தை ஜெபிக்காம எடுக்கும்போது தூக்கம் தான் வரும். ஜெபிக்காம எடுத்தா என்ன வரும்? அப்ப வேதத்தை நீ ஜெபிச்சுட்டு எடுக்கும் போது அந்த வார்த்தை உன்னோடு, அந்த வார்த்தை என்ன செய்யும்? பேசும். ஹல்லேலூயா. அப்போ எப்படி பேசும்? 119 அவருடைய வசனம் என் பாதை கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய். அப்ப அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில பேசும், நம்மோடு கூட நடக்கும், நமக்கு பாதை காட்டும், நமக்கு வெளிச்சமா இருக்கும், நமக்கு கண்ணா இருக்கும். எது? நீ வாசிக்கிற வசனம். வசனத்தை வாசிக்காம இருந்தா உன் வாழ்க்கைக்கு, நீ போற வழிக்கு, நடக்கிற பாதையில வெளிச்சம் கிடைக்காது. எது செய்யலாம், எது செய்யக்கூடாதுங்கிற முடிவு எடுக்கணும்னா வேத வசனம் உனக்கு வாசிக்கணும், அது தேவை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து என்ன? வேத வசனம் ஆத்துமாவுடைய உணவு. இருக்கிற ஒரு பலம். சாப்பாடு சாப்பிட்டா என்ன வருது? சரீரத்தில் தெம்பு வருது. அப்ப ஆத்துமாவுல ஒரு தெம்பு வேணும். ஆத்துமாவுல ஒரு தெம்பு வேணும். ஏன் அந்த ஆத்துமாவுல தெம்பு? சரீரத்துல பலம் இருக்குங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயம். நேற்றைக்கு அருமையான சகோதரர் ஆமே ஒரு பயம் போட்டா போகுமா போகாதா, இத்தனை செய்யலாமா வேண்டாமா, ஏன் இதெல்லாம் வருது? பயம். நின்றுட்டு என்ன பண்றது? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு, கரெக்டா? அப்போ நஷ்டம் வந்துருமே, பயம். ஆத்துமாவுல உள்ளுக்குள்ள மனசுல தைரியம். ஆத்துமாவுல தைரியம், மனசுல தைரியம். எதுல தைரியம்? மனசுல. மனசுதான் ஆத்மா, மனசுதான் ஆத்மா. இந்த மனம் சொத்து போய் பலவீனப்பட்டு போகுது. காரணம் என்ன தெரியுமா? இதுக்குள்ள சரக்கு எது வேணும்? வசனம் வேணும். வசனம் உன்னை பலப்படுத்தும். வசனம் உன்னை பலப்படுத்தும். வசனத்தை வாசிக்க வாசிக்க வசனம் உனக்கு பலனை தரும். அது ஆத்துமாவின் உணவு. அப்ப பின்மாற்றம் உன் வாழ்க்கையில இருந்தா வேதத்தை வாசிக்கவோ வேதத்தை நேசிக்கவோ மனசு வராது. இந்த உணவை உட்கொள்ள உனக்கு விருப்பம். நான் சொன்ன டைபாய்டு வந்தவன் இவன் யாருன்னா டைபாய்டு. அவனுக்கு என்ன இருக்கும்? கசப்புத. நாக்கெல்லாம் கசப்பா இருக்கு. என்ன சாப்பிடுறது? சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனா நாக்குல கசப்பு. பைபிள் படிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனா புத்தியில சோறு. புத்தியில
ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப வேதாகமத்தை படிப்பதற்கு சோம்பல் வந்து விடுகிறது. வேதனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை, தேவ வார்த்தையை கேட்க விருப்பம் இல்லை. பிரசங்கம் பண்றாரு பார்த்துட்டு கேட்க சிரிச்சிட்டு இருக்காங்க, அங்க என்ன கதையை கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப எப்படி கேட்கிறாங்க? விருப்பம் இல்லை. இவர் பேசிட்டு இருக்காரு, நமக்கு என்ன போச்சு? செஞ்சனா அவர் பேசுறாரு, நமக்கு என்ன? நமக்கு ஏதாவது சம்பந்தமா? நம்ம இன்னும் அந்த வயசுக்கு வரல, நம்ம இன்னும் குழந்தைதான். எரேமியா 5 வயது பாலகனா இருந்தார். எரேமியா எப்படி இருந்தா? 5 வயசு. எரேமியாவுக்கு எத்தனை வயசு? எடுத்துங்க 1ஆம் அதிகாரம். எரேமியா 1ஆம் அதிகாரம் எடுங்க. எரேமியா 1ஆம் அதிகாரம் எடு. எரேமியா 1 வாசிங்க. என்ன எடுக்கலையா? எடுத்தாச்சா? வாசி. 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் வாசி. நான் உன்னை தாயின் உருவாக்கும் முன்னே கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தமாக்கி உன்னை தாயின் தீர்க்கதரிசியாக. அப்போ அவன் சொல்றான், அப்பொழுது நான் ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய். ஆண்டவர் சின்ன பையன் பேசுறாரு. என்ன பேசுறாரு? நான் உன்னை தெரிஞ்சிருக்கிறேன், நான் உன்னை அறிஞ்சேன், உன் தாயின் கர்ப்பத்திலேயே உன்னை பரிசுத்தம் பண்ணியிருக்கிறேன், உன்னை தீர்க்கதரிசியா கட்டளையிட்டு இருக்கிறேன். எப்போ வயிற்றுல இருக்கும் போதே ஆண்டவர் 5 வயசு பையனை சொல்றாரு. அவன் சொல்ற, ஆண்டவர் நான் பேச தெரியாது, எனக்கு பேச. சாமுவேல் ஒருத்தர் தான், அவன் 3 வயசு பாருங்க. எத்தனை வயசு? 3 வயசு பையன்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. சாமுவேலே, ஏலிதான் கூப்பிட்டாருன்னு போனான். என்ன நான் கூப்பிடல. 2வது அடி சாமுவேலே ஒன்னா நான் கூப்பிடல. 3வது அடி கூப்பிட்ட போது போய் சொன்னான், நீ இனி கூப்பிட்டா சொல்லும் அடியே. ஆண்டவர் ஒரு இஸ்ரவேல் ஜனத்தினுடைய திட்டத்தை 3 வயசு பிள்ளைக்கு கொடுத்தாரு. யாருக்கு கொடுத்தாரு? உங்கள்கிட்ட ஆண்டவர் என்ன திட்டத்தை வச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா தேவ வார்த்தையை கேட்கணும், வசனத்தை கேட்கணும். உன் குடும்பத்துல, உன் வாழ்க்கையில, எதிர்காலத்துல உன் திட்டங்களை வச்சிருக்கிற தெய்வத்தினுடைய காரியங்களை அறியணும்னா தேவ வார்த்தையை கேட்கணும். தேவ வார்த்தையை கேட்கணும். பாஸ்போர்ட் பண்றாரு இல்ல, உனக்குள்ள வர்ற வார்த்தை உன்னை ஆண்டவரோட இணைக்குது. ஆண்டவர் கூட பேசுறாரு. அவர் வார்த்தையை கேட்க விருப்பம் நமக்குள்ள இருந்தாவே அவர் கூட பேசுவார். ஆமென். விருப்பம் இல்லாம இருந்தீங்கன்னா பின்மாற்றத்தில் இருக்கிற, எங்கதான் இருக்கிற? சர்ச்சுக்குள்ளதான் இருக்கிற, எங்கதான் இருக்கிற? ஆராதனையிலதான் இருக்கிற, எங்கதான் இருக்கிற? தேவ பிரசன்னத்துக்குள்ளதான் இருக்கிற. ஆனா நீ எங்க எண்ணத்தில் இல்ல, விருப்பம் இல்ல, பின்மாற்றத்துல இருக்கிற. எங்க இருக்கிற? பிரயோஜனம் என்ன? கடவுள் காட்டுற, ஊரை சுத்துற, மனசுக்கு உட்கார்ந்துட்டு உடம்பு மட்டும் இருக்குது, ஊரெல்லாம் சுத்தி வர்ற, பிரயோஜனம் இல்லை. அப்போ தேவ வார்த்தையை விட உலக வார்த்தையின் மேல ஆர்வம். தேவ வார்த்தையை கேட்கறதுக்கு ஆர்வம் இல்லைன்னா உனக்கு எதுதான் தேவை? உலக வார்த்தை. உலக வார்த்தை. உலக வார்த்தை என்ன? பரிகாசம், ஏளனம், ஜாலி இல்லையா? என்னெல்லாம் பேசலாம். நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்தாங்கன்னா என்னெல்லாம் பேசலாம் இல்லையா? 2 லேடிஸ் உட்கார்ந்தாங்கன்னா இந்த வீடு, அந்த வீடு, அந்த வீடு, அந்த வீடு எல்லாம் போய் 2 விசுவாசிங்க உட்கார்ந்தாங்கன்னா பேச ஆரம்பிச்சா எப்படி பேசுவீங்க? இன்னைக்கு சர்ச்சில் பாஸ்டர் இப்படி பேசினாரு, அந்த அம்மா அப்படி பண்ணிச்சு, இந்த அம்மா ட்ரெஸ் இப்படி போட்டு வந்துச்சு, இந்த அம்மா இப்படி இருந்துச்சு, அவளை பாரு, இவளை பாரு. கரெக்டா? என்ன பேசு? உலக வார்த்தை. உலக வார்த்தை உனக்கு ஒருபோது என்ன செய்யாது? பலன் தராது. அப்போ பின்மாற்றம் இருந்தா நீ எதுக்குதான் முக்கியம் கொடுப்ப? உலக வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்ப. அப்ப தேவ வசனம் இல்லாத வாழ்க்கை
பலவீனமான வாழ்க்கை. பலவீனமான ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மூணாவது, பாவத்தை சாதாரண, பாவத்தை எப்படி நினைப்போம்? என்ன செய்ய? ரொம்ப சிம்பிள். ஆமென். நானும் கூட சில நேரங்களில் பாவம் பண்ணிடுறேன். ஆனால் அது சாதாரணமாக என்னால் நினைக்க முடியறதில்லை. ஆனால் என் மாம்சம் பலவீனம், என் மாம்சம் பலவீனம். நான் முன்ன காலத்தில் பயங்கர மோசமான ஆளாக இருந்ததுனால எனக்கு கோபம்னு ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோ. அது எப்படித்தான் என்னான்னு தெரியல, எப்படியோடு என்ன மாம்சம் கவுத்துருக்கு. ஆமென். நான் விழுந்தவர் தான். ஆனால் மறுபடியும் தேவ சமூகத்தில் அது ஆண்டவரே இதை மிஞ்சிக்கிற, இது எனக்கு ஒரு பெரிய முள்ளா இருக்கு, இது எனக்கு ஒரு முள்ளா. கோபம் மட்டும் வந்துடக்கூடாது. கோபம் வந்துட்டு அப்புறம் என்ன கண்ட்ரோல் பண்ணணும். 2-3 நாள் முன்னாடி கூட டென்ஷன், பயங்கர டென்ஷன், பண்றாமனு அடிக்கிறதே ஏறிட்டு இருக்கு. காரணம் என்ன? என்னால் கட்டுப்படுத்த முடியல. தவறு. எனக்கு இன்னொரு கெட்ட பழக்கம் என்ன இருக்குன்னா, எதிர்த்து பேசினேன். நான் பேசுறத கம்முன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேச பேச கூட பேசினா அடுத்தது எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே ஏறிடுது. என்னால் அதை டைஜஸ்டே பண்ண அது எனக்கு ஒரு பெரிய பலவீனம். அது நல்லது இல்லைன்னு எனக்கே தெரியுது. ஆனால் நான் அடிக்கடி அதில் விழுந்து போகிறேன். ஆமாம். காரணம் என்ன? இதை நான் அதுக்குன்னு சாதாரணமாக எடுத்துக்கிறேன். நான் விட்டாயா இப்ப ஏன் நான் செய்யறது எனக்கு பாவம்னு தெரியுது, ஆனா அதை சாதாரணமா எடுத்து, அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் விட இருப்பேன் அப்படின்னு சொன்னா நான் சாதாரணமா எடுத்துக்கிறேன். புரியுதியா? புரியுது? ஹலோ, புரியுதா? அப்ப இருப்போம் மத்தேயும் எபிரேயர் 3:13 தேவன் உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு, பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்படுதல். இந்த பாவம் உங்க அப்பாவுக்கு கோபம், உங்க அம்மாவுக்கு கோபம், உங்க மாமாவுக்கு கோபம், குடும்பத்துல எல்லாருக்குமே முன்கோபம் ஜாஸ்தி. உனக்கும் கோபக்காரன். என்ன பண்றது? அவன் கோபக்காரன். இப்ப நான் என்ன செய்யறேன்? பாவத்தை எனக்குள்ள அங்கீகரிக்கிறேன். அடுத்தது நான் அதுல ஆமா நான் கோபக்காரன், கடினப்படுறேன், அதுலயே ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். மாற நினைப்பதில்லை. மாற உங்களுக்கு என்னத்த உதாரணமா புரியுதா? அப்ப மாற நினைச்சா தான் இந்த வஞ்சனையிலிருந்து தப்பிக்க பார்க்கிறேன். இல்லைன்னா நான் அதுக்குள்ளேயே இருக்க விரும்புறேன். ஆனா வசனம் இன்று எண்ணப்படுவதும் நாடோறும் ஒருவருக்கு ஒருவர். இன்று எண்ணப்படும்னா நேற்று சொன்னேன், அவன் கேட்கிற. ஆனா இன்னைக்கும் சொல்லு, இன்னைக்கும் புத்தி சொல்லு. நேற்று சொல்லிட்டு அவன் திருந்தவே மாட்டான், விட்டுறலான்னு இல்லை. அப்படி ஆண்டவர் சொல்ல, இன்றும் கூட நீ என்ன செய்ய? அவனுக்கு புத்தி சொல்லு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முன்பு பாவம் மனசாட்சியை புத்தி. இப்போது முதல்ல ஒரு சினிமா பார்க்க போறோம், தியேட்டருக்கு போறோம்னா ஐயோ நம்ம தியேட்டருக்கு போலாமா ஞானஸ்நானம். இப்போ ஒரு தடவை போயிட்டு வந்துட்டோம். ரெண்டாவது பாஸ்டர் வேற கேட்டாரு, எங்க போன சினிமா போயிட்டு பாஸ்டர். சரி ஒரு வாட்டி சொல்லிடுச்சு, இனி அடுத்த வாட்டியும் போய்க்கலாம், அடுத்த வாட்டியும் ஒன்றும் தப்பு இல்லை. அது அன்னைக்கே பாஸ்டர் சொல்லிட்டேன்ல, நான் தியேட்டருக்கு போய் சினிமா பார்த்தேன் பாஸ்டர். நீ போனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இந்த முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா அது என்ன அர்த்தம்? பாவத்தை சாதாரணமாக்கிட்ட. மனசாட்சி சொல்லுது ஐயோ பயம் இருந்தது, இப்ப சாதாரண பயம் இல்லை. அடுத்த வார்த்தை குற்ற உணர்ச்சி உண்டாவதில்லை. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. மனம் திரும்புறதுக்கு விரும்புறது. அந்த காரியத்தை இனிமே செய்யாம இருக்கணுங்கிற எண்ணம் நமக்குள்ள. என் வாழ்க்கையில் நான் செய்யற தவறுகளை நான் தவறே செய்யாதவன் நான் ஒருபோதும் சொல்றேன். நான் ரொம்ப தப்பு பண்றேன், நிறைய தவறுகளை உடனே பண்ணிடுறேன். என் இருக்கிற பிரச்சனையே கோபம் தான். அதை நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறேன். உடல் ஊழியர்களாக இருக்கட்டும், வேலைக்காரங்களாக இருக்கட்டும், மேசிரிகளாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையுமே டக்குன்னு ஒரு நிமிஷத்துல என்ன செஞ்சிடறேன்? தப்பு கண்ட சகிக்கல. நேற்றுக்கு என் தம்பி கூட பேசிட்டு இருந்தேன். இப்படித்தான் இருப்பாங்க, நீ கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போகணும், நீ ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே எனக்கு தெரியலப்பா. 35-40 வருஷமா நான் அப்படித்தான் வாழ்ந்துட்டேன், என்னால் மாத்திக்க முடியல. ஒரு வேலையை ஒருத்தர் கொடுக்கணும்னா அவங்க அதை செய்யணும். செய்யலைன்ற போது கேட்கிறேன். ரெண்டாவது செய்யலைன்னா என்ன செய்யணும்? திட்டதான் செய்ய முடியும். திட்டும் போது எனக்கு டெம்பர் ஏறிடுது. என்ன பண்றது? இது வாழ்க்கை, இது வாழ்க்கை. நிஜமா நம்ம வாழ்றோம், நம்ம மரம் கிடையாது.
நம்ம என்ன செய்யறோம்? வாழ்றோம். அப்போ இதுல தேவ வசனம் தான் நமக்கு என்ன செய்யும்? பலன் தரும். அப்ப குற்ற உணர்ச்சி இல்லை, இது பெரிய விஷயம் இல்லை, மனம் திரும்பும். அப்போ பாவம் பழக்கமானால் நம்முடைய ஆத்மாவில் மரணம் ஏற்படும். ஆத்மாவில் அப்ப இதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணோம்னா நம்மள ஜீவன் நம்முடைய விட்டு இறங்குது. பழைய மனுஷனா மாறிடுவோம், பழைய உலக மனுஷனா மாறி. புரியுதா உங்களுக்கு? நாம் முன்பே அந்த காலத்தில் இருளில் இருந்த வாழ்க்கை எப்படி இருந்ததோ அப்படி மாறிடுவோம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எங்க போயிடுவோம்? இருட்டுக்கு போயிடுவோம். வெளிச்சத்திலிருந்து இருட்டுக்கு போயிடுவோம். நாலாவது காரியம், ஆமென், உலக விஷயங்களில் அதிக ஈர்ப்பு. என்ன சொல்லுது? உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்போ உலகத்தில் அன்பு கூறுவதை விட தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். உலகம் வேண்டாம் ஆண்டவர் சொல்ற. உலகம்னு சொல்றது எதை சொல்கிறது? பிசாசினுடைய கிரியைகளை சொல்லுகிறது. புரியுதா உங்களுக்கு? உலகம் வேர்ல்டுல தான் நம்ம இருக்கிறோம், இந்த பூமியில தான் நம்ம இருக்கிறோம். ஆனா இந்த பூமியில் நிறைந்திருக்கிற விஷயங்கள் உலகம் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய உலகம் பிசாசின் உலகம், ஆவியின் உலகம் அந்த காலத்தின் உலகம். இந்த காரியங்கள்ல நாம பார்க்கும்போது தேவனிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூறணும். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். உலகத்தில் உள்ளவைகள் என்ன? கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், பொறாமை, மாற்றத்தின் கிரியைகள் எல்லாம் இருக்கு. உலகத்தினுடைய ஆஸ்தி, செல்வம், பெருமை இதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அடுத்தது, தேவனை விட உலகம் முக்கியமாய் தோன்றுகிறது. தேவனை விட உலகம் முக்கியம் அப்படின்னு என்ன அர்த்தம்? உலக பிரகாரமான சில வழக்கங்களுக்கு நம்ம தேவனை விட முக்கியத்துவம் கொடுக்கிறோம். தேவனை விட ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம், கருமாதி, இதெல்லாம் உலக வழக்கம். இதுகளுக்கு நம்ம என்ன செய்யறோம்? கல்யாணம் இன்னைக்கு பண்ணாலும் நாளைக்கு பண்ணாலும் 10 பேர் வந்தா ஆராக்கடி போறோம். நம்ம வச்ச பத்திரிகையில அவங்க, நான் அப்படித்தான் சொன்னேன், உங்களுக்கு தெரியுது, நாளைக்கு 20ஆம் தேதி கல்யாணத்தை நான் தான் ஃபிக்ஸ் பண்ணேன், நிச்சயத்துக்கு போய். அப்போ கேட்டாங்க, 20ஆம் தேதி வச்சா யார் வருவாங்க? புதன்கிழமை இடையில நாள் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை வச்சா நான் கல்யாணம் வைக்கிறேன். அவன் எனக்கு வாழ்த்து சொல்லணும்னா வாழ்த்து. அவன் என் மேல அன்பு வச்சிருந்தானே சொல்லட்டும், இல்லைன்னா வேண்டாம். என்ன சோபி கல்யாணத்துல நான் அர்த்தம்? புரியுதா? நம்ம வைக்கிற தேதி எல்லா நாளும் நல்ல நாள். ஆனா அவனுக்காக நான் என்ன மாத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அவனுக்காக நான் தேவனை தூரமாக்குறேன். புரியுதையா? புரியுதா உங்களுக்கு? ஆமே, தேவனை விட உலகம் முக்கியமாய் தோன்றுகிறது. அப்ப என்ன ஆயிடுச்சு? சபை, ஆராதனை இதெல்லாம் நம்மளை விட்டு தூரம் போயிடும். இந்த வாரம் போகாட்டி பரவாயில்ல, வேற முக்கியம். என்ன செய்யுங்க? நிறைய வேலை திட்டாங்க, அவனுக்கு நிறைய பெயர் திட்டுறான், அதனாலேயே நான் மன்னிக்கிறேன். இதே இப்படி ஒரு தொழில் இல்லாத இடமா இருந்திருந்தா நான் எல்லாரையும் வரிசை உட்கார வச்சிருக்கேன். ஆனா இந்த ஊர்ல பாவம் நீங்க போய் திட்டு வாங்குறத நான் அடிக்கடி ஃபீல் பண்ணியிருக்கேன். புரியுது உங்களுக்கு? வெதர் ஃபேக்டரியில கண்ட நாய்கள்கிட்ட போய் திட்டு வாங்கும் போது எனக்கு வலிக்கு, உங்களுக்கு வலிக்குது, எனக்கு எல்லாம் கேட்டு எனக்கு வலிக்குது. அதனாலேயே நான் திட்டுறதில்லை. நீ அங்கேயும் திட்டு வாங்கி இங்கேயும் திட்டு வாங்குன்னு நான் சொல்றது இல்லை. பாவம் போனா போகட்டும், அடுத்த வாரமாவது விட்டுவிடுறேன். சபை ஆராதனை என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. சில சபை ஆராதனை விட்டு விடுகிறது போல நீங்களும் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிட கூடாது. அடுத்தது, சினிமா, சமூக வலைதளம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சினிமா பார்க்கறது, ரீல்ஸ் பார்க்கறது, இன்ஸ்டாகிராமு. ஆமா, இன்ஸ்டாகிராம். ஆமா, நன்றியை பார்க்கணும். இன்ஸ்டால போட்டுக்கிட்டே இருப்பாங்க. 2-3 பேர்லாம் இருக்கிறாங்க. நான் ரெகுலர், நான் முதல்ல இன்ஸ்டால இல்லை, இப்போ போய் பார்க்கணும்னு தான் நான் உள்ள போனேன். போய் பார்த்தா தான் தெரியுது, நிறைய பேர் இதே குழப்பா இருக்கிறாங்க. இதே இன்னைக்கு இதை போடு, நாளைக்கு அதை போடு. ஏன் உன்னை உலகத்துக்கு வெளியே காட்டுற? உலகத்துக்கு உன்னை காட்டி நீ என்ன செய்ய போற? உலகம் உன்னை வச்சு ஏதாவது ஒண்ணு ஏமாத்திரும். வேண்டாம். அதுல போய் சுக வாழ்க்கை மீது அதிக நேரத்தை செலவு செய்யாத.
தேவ வசனத்துக்கு செலவு செய்யும். அடுத்தது தேவனை விட இருக்கிறதுலயே மிகப்பெரிய வியாதி தான் எது தெரியுமா? அடுத்தது நம்மள இங்கிலீஷ்ல எப்படி பேசுறேன், பிரசங்கத்தை எப்படி டிரான்ஸ்லேட் பண்றேன் பார்த்தீங்களா? என்னால என்ன செய்ய முடியும்? பாராட்டு. அடுத்தவன் 2 பேரும் நல்லா பண்ணீங்கய்யா, அது கேட்கலையா? அப்படி கத்தி கத்தி பண்ணல. எவனாவது ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை சொன்னானா சொல்லு. இதை விரும்புனா ஆவியான ஒரு திரும்பிய எனக்குள்ள ஒரு பின்மாற்றம் இருக்குன்னு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். இந்த பகுதியில இப்ப இருக்கிற பாஸ்டர்ஸ் அப்பாடா 4-5 பேர் வந்து சொன்னாங்க, நல்ல டிரான்ஸ்லேட்டர் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவ்வளவுதான், அதுக்கு மேல இல்ல. ஓ நான் ரொம்ப வருஷமா பண்றேங்க, என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா ஆண்டவர் புடிங்க கேட்டுக்குவேன். அவன் இனிமேல் நினைவுல வார்த்தையே வராது. அது இல்லையா? அது மனுஷன் பாராட்டுறதுக்கு முக்கியம் இல்லை. இது இருந்தாலும் என்னன்னா பின்மாற்றம். ஆமா, என்கிட்ட சகோதரி கேட்டாங்க, நான் செய்கிற வேலைக்கு ஒண்ணுமே பாராட்ட மாட்டேன். பாராட்ட வேண்டாம், நீ ஆண்டவருக்கு செய்கிற யாரு செய்யற எனக்கு இழுத்துட்டாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. நல்லா பாராட்ட. நான் அதனாலதான் இங்க சொல்லுவேன், யார் என்ன கொடுத்தாலும் சொல்றதும் கர்த்தருக்கு பரிசுத்தம். நீ கொடுத்தது கர்த்தருக்கும் சபைக்கும் எனக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். நீ கொடுக்குற காசை நான் வாங்கி என் வயிற்ற நிரப்பினா நான் பாவி, நான் அதை செய்யறது இல்லை. ஏன்னா போதும் ஆண்டவர் எனக்கு இருக்கிற கொஞ்சம். சத்தியமா சொல்றாங்க, ஓப்பனா சொல்றாங்க, யாரோ ஒருத்தர் சாப்பாடு போடுறாங்க, எந்த வீடாவது எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வேணும்னு கொடுத்துட்றாங்க. நான் ஏன் செலவு பண்றேன்? நான் இந்த காசை எடுத்துட்டு போய் வீணம் அங்க போய் ஹை ஹோட்டல்ல உட்காந்து அப்படி இப்படின்னு சாப்பிட்டேன்னா பாவத்தை சம்பாதிக்கிறார். வேணாம், எனக்கு கஞ்சி கொடுத்தாலும் போதும், கஞ்சி குடிச்சு கம்முன்னு உட்காந்துக்கிறேன், ஆண்டவரே சோத்திரம் போட்டுறேன். அது உங்களுக்கு என் வாழ்க்கைதான் சொல்றேன், புரியுதா உங்களுக்கு? ஆமென். நான் எந்த காசையும் வீணா செலவு பண்றதே கரெக்டாக. 5வது இது ரொம்ப முக்கியம். இந்த காரியத்தை போன வாரம் நான் பேசுறேன். சபை கூட்டங்களில் இருந்து விலகுங்க. சபை கூட்டங்களில் இருந்து இது நம்ம விசுவாச குடும்பத்தில் இருக்கிற மிகப்பெரிய பின்மாற்றமே தான். இது இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது நெஞ்சு தொட்டு சொல்லுங்க. நான் மட்டும்தான் நெஞ்சு தொட்டு, ஏன்னா நான் தான் விலகுறேன். கரெக்டா? சபை கூட்டத்திலிருந்து விலகக்கூடாது. எந்த கூட்டம் வச்சாலும் சர்ச்சுக்கு என்ன செய்யணும்? வரணும். எந்த கூட்டம் வச்சாலும் நாங்கெல்லாம் புல்காஸ்பல் பண்ணிக்கோ சர்ச்சு கோயம்புத்தூர்ல மீட்டிங் வச்சாங்கன்னா என்ன வேலை இருந்தாலும் அந்த டைமுக்கு உள்ள வந்துடும். 6 மணிக்கு நான் சர்ச்சுக்குள்ள இருப்பேன். ஈவினிங் மீட்டிங் தான். மார்னிங் மீட்டிங் 8 o'clock இருப்பேன். சாயங்காலம் 11 மணி வரைக்கும் எனக்கு அந்த வேலை இந்த வேலை எதையாவது கொடுத்துட்டே இருப்பாரு, ஓடிட்டே இருப்பேன். அன்னைக்கு தான் கத்துக்கிட்டேன். இன்னைக்கு என் பையன் கிங்ஸ்லி கிட்ட வேலை செய்யறான், கிங்ஸ்லி கிட்ட ஊழியம் செய்யறான். எந்த வேலை செய்யறான்? ஊழிய வேலை. அந்த சர்ச்சை போய் பாரு, இந்த சர்ச்சை போய் பாரு, பாஸ்டர் நீங்க என்ன அதுக்கு தானே அனுப்பிச்சிங்க, எங்க வேணா அனுப்புவாங்க. 12 நீ காலையில் கிளம்பி அங்க போயிரு. இப்ப சொல்றீங்களா பாஸ்டர்? இன்னும் சொல்லிட்டியா? என் பையன் அதுக்கு தான் தயாராகிட்டு இருக்கிறான். நான் பட்ட கஷ்டம் என்னன்றது இப்ப பிள்ளைக்கு என்ன தெரியணும்? தெரியணும். ஊழியத்துல கஷ்டப்படாம யாரும் ஊழிய பாதையில இங்க வந்து நிக்கல. நான் ஊழியக்காரங்களுக்கு செருப்பு துடைக்கிறதுல இருந்து வேலை செஞ்சிருக்கேன், பாத்ரூம் கழுவுறதுல இருந்து வேலை செஞ்சிருக்கான். இன்னைக்கும் அவங்க சர்ச்சில் இருக்கிற பசங்க 14 சர்ச்சு, அவங்க சர்ச்சு பசங்க 14 பாஸ்டர் ஆயிட்டாங்க. வெளியிலிருந்து யாரையும் கூப்பிடல, நான் வெளியிலிருந்து கூப்பிடுறேன். இங்க இருக்கிற பசங்க 12 வருஷமா சத்தியம் கேட்டு இன்னும் ஒன்றும் தேவை. அப்ப நான் சரியில்லையா? நான் யோசிச்சு பார்த்தேன், எந்த மாதிரி சத்தியம் மோசமா இருக்கா? திருந்த மனம் இல்லை, வசனத்தை கேட்க மனம் இல்லை, வசனத்துக்கு கீழ்படிய மனம் இல்லை. சர்ச்சில் ஒரு காரியம் கூட கிங்ஸ்லி இப்படி நிக்கிறதோட சரி, எதையும் செய்யறதே இல்லை. காரணம் அன்னையிலிருந்து எப்படிதான் பசங்க வளர்ந்தாங்க, கூடவே தான் வளர்ந்தாங்க. என் கூட படுத்திருந்த மாதிரியே தான் கிங்ஸ்லி கூட படுத்திருந்தாங்க. என் கூட சாப்பிட்ட மாதிரியே தான் பசங்க அவங்க கூடயும் சாப்பிட்டாங்க. எல்லாரும் பாஸ்டாங்க. சொரணைங்கிறது சூடு, அதனால விலகவும்
மேலையும் வரணும். புரியல? என்ன பண்ண சபை கூட்டங்களிலிருந்து விலகு. எபிரேயர் 10:25 வாசிக்கலாமா? சபை முடிவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லப்படவோம். இதை நம்ம செய்யறதே இல்லை. வீட்டுக்கு போய் ஏமா இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல, ஏன் சிஸ்டர் நீங்க வரல இன்னைக்கு, யாராவது போய் கேட்டிருக்கீங்களா? கூட உட்கார்ந்து விசுவாசிய சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் என்ன சொல்லணும்? சிஸ்டர் மல்லிகா சிஸ்டர், ஏன் நீ சர்ச்சுக்கு வரல? வராம இருக்கக்கூடாது சிஸ்டர், அது நம்மளுக்கு நல்லது இல்லை சிஸ்டர். நம்ம தவறாம எது செஞ்சாலும் செய்யலினாலும் கோயிலுக்கு கட்டாயம் செஞ்சிடணும். யார் சொல்லலாம்? வசனம் வந்து ஏன் வார்த்தை இல்லை, பரிசுத்தாவியானவர் எழுதி வச்சிருக்கிற வார்த்தை. சபை கூடி வருவதையும் சிலர் விட்டு விடுகிறார்கள். அது மாதிரி நாம விட்டு விடக்கூடாது. ஆனா நம்ம செய்யணும். விட்டு விடாம இருந்து பிறருக்கு என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். ஏன்னா நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாய் கொண்டே இருக்கிறது. அதுக்கு நீ ஆயத்தமாய் கொண்டே இருக்கிறாய்னா அதுக்கு எவ்வளவு தூரம் ஆயத்தமாகிறீங்களோ அவ்வளவு தூரம் நீ என்ன செய்யணும்? புத்தி சொல்ல வேண்டும். கேட்குதா உங்களுக்கு? புரியுதா? தூக்கம் வந்துருச்சா? இல்ல எனக்கு நான் விதைக்கிறேன், நீ எடுத்துக்கிட்டா உனக்கு பிரயோஜனம், இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை. ஆமென். அவ்வளவுதான். சபை கூட்டம் ஆத்மீக பாதுகாப்பு. சபை கூட்டம் என்னது? உன் ஆவிக்குரிய பாதுகாப்பு, உன் ஆத்துமாவுக்கு பாதுகாப்பு. வெளியில இருந்து டிவியில பார்த்து செய்தியை கேட்டுட்டீங்கன்னா அது பாதுகாப்பு இல்லை. சபைக்கு வந்தாதான் பாதுகாப்பு. அடுத்தது, நீ அதுல இருந்து விலகினீங்கன்னா அது ஆபத்து. சபையை விட்டு போனீங்கன்னா நீ என்னது? ஆபத்து. இது பாதுகாப்பு வேணுமா, ஆபத்து வேணுமா? முடிவெடுக்க. சபைக்கு போகாததுக்கு காரணம் தேடணும். இதெல்லாம் பின்மாற்றம். நீ பாஸ்ட் கண்டிப்பா போகல அப்படின்னா போன் பண்ணுவாரு. சில வீடுகளுக்கு நான் போன் பண்றப்பா, ஏன் மாமா வரல, தண்ணி வந்துருச்சு, மாமா வந்துட்டாங்க, இப்படி எல்லாம் ஒரு காரணத்தை தேடுறது. உண்மையில நான் 9 மணிக்கு எழுந்திருச்சிருப்பேன். சர்ச்சுக்கு நீ போனா இன்னும் வேற 11 மணிக்கு முடிச்சாருன்றது தூங்க வச்சிருவாரு. அதனால திட்டு வாங்குவார். வரதில்லை, காரணம் தேடாத, போய் தேடாங்க. ஆமென். அடுத்தது என்னது? சிலர்லாம் சர்ச்சு விசுவாசிங்க வர்றாங்கன்னாவே இந்த பிறகு திரும்பிக்குவாங்க. கரெக்டா? நம்ம வருது எதாவது கேட்டேன். ஏன்னா இப்பதான் சொல்லிட்டு முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, அந்த பழக்கம் இருக்கிறவங்கள்ட்ட தான் அந்த மாதிரி வரும், இந்த தவிர்த்தல் வரும். புரிஞ்சுச்சா? எது? புத்தி சொல்ற பழக்கம் இருக்கணும். மல்லிகா சிஸ்டர் என்னை கண்டவங்க ஏன் பிரதர் நீங்க சர்ச்சுக்கு வரலன்னு கேட்கறாங்கன்னா, மல்லிகா அங்க வரலையா? நம்ம வருதுப்பா, நம்ம மறைஞ்சிக்கலாம், அது போனதுக்கு அப்புறம் போலாம். ஏன்னா அந்த மாதிரி கேட்கும். என்னன்னு கேட்கும்? வரலன்னு புரியுதா உங்களுக்கு? பாஸ்டர் போறாருன்னா உடனே ஓடி ஒழிஞ்சிக்குவாங்க. ஆமா, என் பசங்களே செய்யறாங்க. என் தலை அங்க வருது அப்படின்னா செவத்துக்குள்ள உட்காந்துக்கிறாங்க. அவர் போனாருன்னு சொல்றாங்க. காரணம் என்ன? நமக்குள்ள பின்மாற்றம். அதான் காரணம். என் மேல மரியாதையெல்லாம் கிடையாது, நீ பின்மாற்றத்தில் இருக்கிற. அடுத்த காரியத்தை போடுறது 6, தனிமையில் வாழ்தல். எனக்கு யாரும் தேவை, எனக்கு யாரும், நான் பைபிள் படித்தேன், நான் பாட்டு பாட்டேன், நானே இருந்தேன், போதும். பாஸ்டர் எல்லாம் வந்து கேட்கணும்னு இல்லை, நானே ஜெபம் பண்ணிக்கிறேன், எனக்கு சுகமாயிருக்கு. நான் பாஸ்டர் எல்லாம் போகணும்னு அவசியமே, சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணி தான் நான் பண்ணணும்னு இல்லை. இதெல்லாம் தனிமையை ஏற்படுத்தி கொடுக்குது. தனிமையில் கூட்டமும் தேவை. யாக்கோபு வாசிச்சா, யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது, 18, 16ஆம் வசனத்துல கூடி வந்து ஜெபிக்கும் போது இருக்கிறதான நன்மை. அல்லேலூயா. அடுத்தது, பரிசுத்த ஆவியின் சத்தம் கேட்காத பிள்ளை. என்னது? போடு, சீக்கிரமா முடிச்சத. எபேசியர் 4,
அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு இந்த முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். பரிசுத்த ஆவியை ஆராதனை நேரத்தில் நின்னோம்னா ஆராதிக்கணும். புரியுதா? நீ ஆராதிக்கிறதுக்கு வாய் திறந்து சத்தமா துதிக்க ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்கிறார். ஏன்னா ஆல்ரெடி பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தும் ஆராதனை நேரத்துல நீ என்ன செய்றீங்கன்னா, ஆராதிக்காம சும்மா இருந்தீங்கன்னா உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உன் கிரியை பார்த்து துக்கப்படுவார். உனக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு போவார். நீ எந்த பாவம் செஞ்சீனாலும் மன்னிப்பு கிடைச்சிடும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தினா மன்னிப்பே கிடையாது. ஹலோ, நீ கொலை பண்ணிட்டு வந்தாலும் சரி, விபச்சாரம் பண்ணாலும் ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆனா பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தினா மன்னிப்பே இல்லை. இந்த வசனம் கேட்டுக்க மாட்டீங்க சொல்றேன். புரியுது? பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தினா மன்னிப்பே. ஆராதனை நேரத்துல நீங்க என்ன செய்யக்கூடாது? தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். அவரோடு ஆராதிக்கணும். அவரோடு என்ன? ஆவியின் பிரசனத்துக்கு விட்டு கொடுக்கணும். ஆவியில் ஆராதிக்கணும். அப்பதான் தேவனுடைய சத்தத்தை கேட்க காதுகளும் இருதயமும் தயாராகும். இல்லைன்னா தேவ சத்தம் கேட்க மனசு வராது. இருக்கிறீங்களா? புரியுதா? தேவனுடைய சத்தத்தை கேட்காத நிலைமை எப்போ வரும்னா, நீ ஆராதிக்காத போது வரும். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினா வரும். உள்ள உனக்கு ஆவியானவர் இருக்கிறதுனால தான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, நீ ஆலயத்துக்கு வந்திருக்கிற. உன்னோட ஆவியானவர் இல்லாம நீ தேவ சமூகத்துக்கு வரவே முடியாது. ஆனா அவர் உனக்குள்ள இருந்து நீ எல்லாரும் ஆராதிக்கும் போது ஆராதிக்காம சும்மா இருந்தீங்கன்னா என்ன செய்யற? அவரை வருத்தப்படுத்துற, துக்கப்படுத்தக்கூடாது. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று. நீங்க எதுக்காக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? இந்த உலகத்துல நீ மரித்து அடக்கம் பண்ணப்பட்டால் இயேசு வருகிற போது நீ மீட்கப்பட போகிறார், உயிர் தெழப் போகிறார். அதற்கு உனக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். சீல், யூ ஆர் சீல். ஆமென். விஜய் கையெழுத்து போட்டா மட்டும் போதாது. விஜய் கையெழுத்து போட்டா மட்டும் என்ன போடணும்? அதான் முத்திரை போடணும். அந்த முத்திரை தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்துருக்க. இந்த முத்திரையாகிய பரிசுத்த ஆவியானவரை நீ துக்கப்படுத்த கூடாது. அதாவது எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர், நான் பரிசுத்த ஆவியானவருக்குள். புரிஞ்சுச்சா? எனக்குள்ள தண்ணி, நான் தண்ணிக்குள். புரியுதா உங்களுக்கு? அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். எல்லாரும் ஆராதனை நேரத்தில் ஆராதிக்கும் போது நான் சும்மா இல்லைன்னா நான் எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறேன். புரியுதா? பரிசுத்த ஆவி சுட்டி காட்டியதை இப்போது நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? கவனிக்க மாட்டோம். எப்ப பின்மாற்றம் இருக்கோ அப்ப பரிசுத்த ஆவியானவர் சில விஷயங்களை நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அம்மா நீ அப்படி பண்ணாத, இன்னைக்கு பேசுற வார்த்தைகள்ல சில காரியங்கள் என் உள்ளத்தை தைக்கிறது, என் உள்ளத்தை குத்துகிறது அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு நான் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். பரிசுத்த ஆவியானவர் சுட்டி காண்பிக்கிறார். நான் ஜெபிப்பதில்லை, நான் வேதம் வாசிப்பதில்லை, நான் தேவாலயத்துக்கு ஒழுங்காய் வருவதில்லை, தேவனுக்கு சரியாய் கொடுப்பதில்லை, இதெல்லாம் சுட்டி காட்டுறாருன்னா அதுக்கு உடனே நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும், கவனிக்கணும். அதையே எனக்குள்ள இந்த தவறு இருக்கு, இதை நான் மாற்றிக்கொள்ளணும்னு முடிவு பண்ணணும். பண்ண மாட்டீங்க. எப்போ? பின்மாற்றத்தில் இருந்தா பண்ண மாட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? உள்ளத்தில் எச்சரிக்கை இருந்தும் அதை உள்ள சொல்லும். இப்படித்தாங்க பாத்தியா, உனக்கு நீ பேசுற ஆவியானது உனக்குனே. ஆமா, யாருக்கு? எங்கிட்ட இல்ல, என்கிட்ட பேசுவார். இப்ப நீங்க பேசு, இந்த வார்த்தை எனக்குள்ள பேசு. பாத்தியா, உனக்கு தான் நீ இருக்கு. அப்படி உள்ள இருக்கு, உனக்குள்ள இருக்கிற மனசாட்சி உன் கூட பேசும். நீ எப்படியா இருக்கிற? அப்படி இல்ல, என்ன செய்ய போற அப்படின்னு அது கேட்கும்போது மறுபடியும் நீ அதுக்கு பதில் சொல்லாம பழையபடியே இருக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் பின்மாற்ற. உன்னோடு பேசுகிற பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்தை
வசனத்தை கேட்காமல் இருத்தல், எச்சரிப்பை கேட்காமல் இருத்தல். அடுத்தது தவறுன்னு தெரிஞ்சும் தவறை விட்டு திரும்பாத ஆண்டவர் தவறுகளை சுட்டி காட்டுகிறார். தவறை சுட்டி காட்டினா தவறை ஏத்துக்கிற மனப்பான்மை இல்லை. நான் எதிரதா இருக்கிற பின்மாற்றம். ஆமா, பின்மாற்றம் என்பது சிறிய விஷயம் அல்ல. அது தேவனிடந்து மெதுவாய் பிரிகிறதான ஒரு பிரிவு. நான் பிடிக்கிறது. அடுத்த நான் வேற ஒரு டாபிக் பேசிக்கிறேன். ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, கடைசியா நான் ஒரு நல்ல செய்தி தரேன். என்னன்னு கேட்டேன், திரும்பி வருவதற்கு எப்போதும் வழி திறந்தே. திரும்பி வருவதற்கு ஓசியா 14:1 வாசிக்கிறது, இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். உன் அக்கிரமத்தினால் விழுந்த. ஆனா இயேசு எப்படி இருக்கிறார்? அன்பாய் உன்னை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அவரிடமாய் திரும்பு. அல்லேலூயா. நீ இப்படியெல்லாம் மாறிட்ட, இப்படியெல்லாம் பண்ணல, ஜெபிக்கல, வேத வாசிக்கல, சத்தம் கேட்கல, சபைக்கு வரல, அதனால இனிமே நீ ஆண்டவர்கிட்ட வர முடியாதுன்னு ஆண்டவர் சொல்ற தெய்வம் இல்ல. அந்த தெய்வம் இப்பவும் உன்னை அழைக்கிறார். அவரிடமாய் திரும்பு. இதுதாங்க வாழ்க்கையில இருக்க நல்ல செய்தி. அவர்கிட்ட நீ என்ன செய்ய? இன்னைக்காவது, போனதெல்லாம் போகட்டும், இன்னைக்காவது திரும்பு. இந்த செய்தி யாரு கொடுப்பா? ஆமா, உலகத்துல போய் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு அவன் மன்னிக்கவே மாட்டாங்க. நம்ம யாரையும் மன்னிக்க மாட்டோம், தள்ளி விட்டுருவோம். ஆனா ஆண்டவர் தள்ளி விடுகிற தெய்வம் இல்ல. திரும்புப்பா, என் பத்தப்பா. சிலரெல்லாம் நினைக்கிறாங்க, இவர் கூட சண்டை போட்டோ, இவர் கூட பேசிட்டோ, நீ இவர் முகத்துல எனக்கு அந்த மாதிரி எண்ணமே. எல்லாரையும் நேசிக்கிறேன். எப்படி நான் போறதுன்னு நீ நினைக்கவே தேவையில்லை. எல்லாரையும் அன்போடு அரவணைக்கிற இயேசுவின் பிரதிநிதியா இருக்கிறதுனால எல்லாரையும் அரவணைக்கிறேன். எனக்கு யாரிடத்துல வெறுப்பே? உன் தவறுகளை அறிந்த தெய்வம் உன்னை மன்னிப்பதற்கு வல்லமை உள்ளவராய். நான் உன் தவறை மன்னிக்கவே முடியாது, மன்னிக்கிறதுனால பிரயோஜனமும் இல்லை. உன் அக்கிரமத்தினால் நீ விழுந்தாய், நீ உன் தேவனிடம் கர்த்தரிடத்தில் என்ன செய்ய? திரும்பு. அப்ப இன்னைக்கு நாம் திரும்புவதற்கு, பின்மாற்றத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கொள்ளலாமா? நம்முடைய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை குறைஞ்சிருக்கிறதா? வேத வாசிப்பு குறைந்திருக்கிறதா? ஆமே, நம் வாழ்க்கையில பாவம் சாதாரணமாகிவிட்டதா? இதெல்லாம் சாதாரணமாக இருந்ததுன்னா, இப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்ததுன்னா நம்ம இன்னைக்கு மனம் திரும்ப ஒப்பு கொடுக்கலாமா? அவர்கள் விஷயம் மனதால் பண்ணிட்டு தேவ சமூகத்தில் எங்க கேட்ட வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, சொல்லுங்க பாருங்க. உண்மையில சொல்லுங்க. நீங்க கேட்ட சத்தியத்தை நான் பொறுமையா அழகா சொல்லி விட்டேன். நம்ம பின்மாற்றத்தில் இருக்கிறோம்னா இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவரே, நான் பின்மாற்றத்தில் வாழ விரும்புகிறேன், நான் உம்மோடு வாழ விரும்புகிறேன். சங்கீதக்காரன் சொன்னா, தேவனே என்னிடமாய் திரும்பும், என்னிடத்தில் தீவிரியும், என்னை விட்டு தூரமாகாதேயும் சொன்னான். ஆமென், ஹல்லேலூயா. முதிர் வயதிலும் என்னோடு கூட இருந்து சொன்னான். சிறு வயது முதல் இன்று வரையிலும் என்னோடு இருக்கிறீரே, உம்மை விட்டு விலகாத உள்ளந்தாரும், என்னை விட்டு விலகாது. ஆமென். தேவனுக்கு தூரம் போன அனுபவம் நமக்குள்ள இருந்த இன்னைக்கு ஒரு தேவ சமூகத்தில் ஒரு ஒப்பு கொடுத்தல், ஒரு மனம் திரும்புதல் இருக்கிறது. இயேசுவே, கடமைக்கோ உங்களுடைய ஆலயத்துக்கு வரலாறு. நான் கடமைக்காக நான் கிறிஸ்தவனா வாழல, பேருக்காக வாழலாண்டுகிறேன். முழுமையான அந்த காரியத்தை இன்னைக்கு நான் புரிந்து கொண்டேன். மனம் திரும்ப விரும்புகிறேன். ஜெப வாழ்க்கை இல்லை, ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், ஜெபிக்க முடியல. ஜெபிக்க நினைக்கும் போது சோம்பல் வந்துடுது, சோர்வு வந்துடுது, தூக்கம் வந்துடுது. ஜெப வாழ்க்கை என் வாழ்க்கையில இல்ல. ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன். நான் எப்படியாவது உம்மோடு ஜெபிக்கிறேன், உன்னுடைய பாதத்தை அமர்ந்து ஜெபிக்கிறேன். அந்த அனுபவத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. இரண்டாவது வேத வசனத்தை வாசிக்கிறது இல்ல. ஆமென். ஜெபிக்கிறோம். சில நேரங்கள்ல அவசரமா வேலைக்கு போகும்போது ஜெபிச்சுட்டு
போயிடுறோம், 2 வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனா வேதத்தை வாசிக்கிற உணர்வு நமக்குள்ள வர்றதில்லை, வேதத்தை வாசிக்கிறது இல்லை, பைபிளை தொடர்றது இல்லை. அது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை குட்டி வச்சுட்டோம்னா மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் எடுத்துட்டு வர்றோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உண்மையாய் உடைய வசனத்தை நேசித்து வாசிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நான் இன்றைக்கு தீர்மானத்தை எடுக்கிறேன், உலக வார்த்தையை கேட்கறதை விட, உலக வார்த்தையை பேசுறதை விட, தேவ வசனத்தை பேச, தேவ வசனத்தை வாசிக்க, தேவ வசனத்தோடு நேசிக்க கர்த்தாவே கிருபை தாருங்க. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? இன்னையில இருந்து நான் பைபிள் படிப்பேன், இன்னையில இருந்து நான் பைபிள் படிப்பேன் ஆண்டவரே, இன்னையில இருந்து நான் பைபிள் படிப்பேன் ஆண்டவரே. பைபிள் படிக்கிறது எனக்கு ஒரு முக்கியமான உணவுன்னு நான் நினைக்கிறேன். சாப்பாடு எனக்கு எப்படி முக்கியமோ சரீரத்துக்கு, அதுபோல ஆத்துமாவுக்கு வேத வசனமாகிய அந்த உணவை நான் எடுத்துக்கொள்வதற்கு நேரத்தை குறிச்சு நான் உட்கார்ந்திருப்பேன் ஆண்டவரே. சாப்பாட்டுக்கு காலையில நேரத்தை குறிச்சிருக்கிறேன், மதிய நேரத்தை குறிச்சிருக்கிறேன், ராத்திரி நேரத்தை குறிச்சிருக்கிறேன். ஆனா வேதம் வாசிக்கிறதுக்கு நேரத்தை நான் குறிக்கல. இன்னைக்கு நான் குறிக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வேத வசனத்தை ஒரு உணவு போல உட்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. வேத வசனத்தை வாசிக்க இருக்கிற சோம்பேறித்தனம் போகட்டும், விருப்பம் இல்லாமைகள் மாறி போகட்டும் கர்த்தாவே. உலக வார்த்தையை விட தேவ வார்த்தையை நேசிக்க கிருபை தாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மூணாவது, நான் செய்கிற தவறுகள் உண்மைதான். நான் அடிக்கடி தவறி விடுகிறேன், அடிக்கடி தவறு செய்து விடுகிறேன். அது உம்முடைய பார்வைக்கு பாவமாய் இருக்கிறது ஆண்டவரே. ஆனா அந்த பாவத்தை நான் சாதாரணமா செஞ்சுக்கிட்டே இல்லாதபடிக்கு பாவத்திலிருந்து விடுதலை பெற கிருபை தாரும் ஆண்டவரே. கேட்கலாமா? ஆமென். பாவங்களை நியாயப்படுத்துகிறவனாய் அல்ல, பாவங்களை நான் சரியென்று சொல்லி வாதிடுகிறவனாய் அல்ல, இன்றைக்கு என் பாவங்களை நான் அறிக்கை செய்து விட்டுவிட்டு அவரிடமாய் மனம் திரும்ப என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவையில்லாத உலக காரியங்கள்ல தலையை போட்டுக்கிட்டு அதுல ஈர்ப்பு பண்ணிக்கிட்டு தேவனுக்குரிய காரியங்களை விட்டு விலகி, ஆமென், உலகத்தோடு ஒட்டி வாழ்தல் நமக்கு நல்லது நினைச்சு உலகத்தையும் சமாதானப்படுத்தி, ஆமென், தேவ சமூகத்தையும் சமாதானப்படுத்தி, ஆமென், மீனுக்கா தலையையும் பாம்புக்கு வாலையும் காட்டி வாழ்கிற இந்த இரட்டை வாழ்க்கையை விட்டு தேவனுக்காக மாத்திரம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம் சொல்லி இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாமா? என்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உலக காரியங்களில் ஈடுபடுகிறவனாய் அல்ல, உலகத்தை முக்கியப்படுத்துகிறவனாய் அல்ல, நான் உம்முடைய சபையை, உம்முடைய ஆராதனையை குறைத்து விடுகிறவனாய் அல்ல, உம்மிடத்தில் நெருங்க எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. மனுஷனுடைய பாராட்டுக்களை நான் முக்கியப்படுத்த விரும்பலாண்டவரே. நீர் பாராட்டுகிற மனிதனாய், ஆமென், உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரனே என்னை கூப்பிடுகிற அந்த பாராட்டுக்காக வாழ தேவன் கிருபை செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிற பொழுது சபையை விட்டு தூரம் போயிடுற ஆண்டவரே. சபை கூடி விடுதலை விட்டு விடுகிறேன். ஆமென். ஆராதனையை மிஸ் பண்ற ஆண்டவரே. காரணம் சொல்றேன், அதுக்கு என்ன காரணம் சொல்லலாம்னு யோசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை நான் விட்டு இந்த ஆத்மீக பாதுகாப்புக்குள்ள கர்த்தாவே நான் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சபையோடு ஐக்கியமாய் இருக்க, சபையோடு இணைந்திருக்க, ஒரு மனமாய் இருக்க, ஒற்றுமையாய் இருக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் ஒரே சரீரமாய் இயங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க இந்த வார்த்தைகளோடு சேர்ந்து ஜெபிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஆராதனை தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் பேசுகிற சத்தத்தை கேட்பதற்குரிய அந்த வாஞ்சையை எனக்குள்ள வேணும் ஆண்டவரே. நான் உம்மை துக்கப்படுத்துகிறவனாய் அல்ல, ஆமென், உம்மை நேசித்து உம்முடைய அபிஷேகத்திலே வளர, உம்முடைய அபிஷேகத்திலே நிறைய தேவன் எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவரே, நீர் சுட்டி காட்டுகிற காரியங்களை நான் கீழ்ப்படிய, தவறுகளை தெரிந்து கொள்ள, தவறுகளை உணர்ந்து கொள்ள, அவற்றிலிருந்து ஆமென் மனம் திருந்தி வாழ பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற பொழுது அதற்கு கீழ்ப்படிய தேவன் எங்களுக்கு கிருபை தருகிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமென். ஆண்டவரே, நீர் எங்களை அன்பாய் நேசிக்கிறவராய் இருக்கிறேன். எங்கள் நிலையை மாறாதபடி எங்கள் மேல் அன்பு வைத்து கர்த்தாவே எங்களை உம்மோடு சேர்த்துக் கொள்ளுகிற தெய்வம் என்பதை நாங்கள் நன்றாய் உணர்ந்து இன்னைக்கு கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. கெட்ட குமாரன் தேவனே தகப்பனை விட்டு தூரம் போனார். ஆனாலும் அவனுக்கு மனத்திருந்தி வந்த பொழுதோ அவனுடைய நிலையை பாராமல், அவன் நாட்டத்தை பாராமல், அவனுடைய உடையை பாராமல் அவனை கட்டி அழைத்துக்
கொண்டு என் மகனே என்று அழைத்த அதே தெய்வம் இன்னைக்கும் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் அவரிடமாய் திரும்பி வாருங்கள். உன் பாவங்கள் செக்கச்செவேர் என்று இருந்தாலும் அவற்றை உறைந்த மழை போல வெண்மையாக்குவதற்கு வல்லமை உள்ள தெய்வம் அவர். அவர் உங்களை அன்பாய் அழைக்கிற காரியம், மகனே என்னிடமாய் திரும்பு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. அவர் மாமேன் அக்கிரமங்களை எல்லாம் அகற்றி மீறுதல்களை எல்லாம் நீக்கி உன்னை பரிசுத்தப்படுத்த வல்லமை உள்ளவர். கர்த்தர் வசனங்களால் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அன்பு இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தாவே உம்மை பாட துதிக்க ஆராதிக்க தேவன் இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். சங்கீத பகுதியை ஆசீர்வதித்தீர், சாட்சி பகுதியை ஆசீர்வதித்தீர், பிள்ளைகள் வசனத்தை ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே படைத்த காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தமைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமென். ஆண்டவரே இன்றைக்கு கேட்ட சத்திய வசனத்தின்படியே நாங்கள் எங்கள் வாழ்வை மாற்றிக்கொள்ள, ஆமென், பின்மாற்றத்தில் அல்ல உமக்கேற்ற மாற்றத்தில் உமக்கேற்ற வாழ்க்கை வாழ தேவன் எங்களுக்கு கிருபை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய திருக்கரம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதியும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக் கொள்ளுங்கள். ரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளுங்கள் தாவே. ஆமென். ஆண்டவரே கிருபாவுக்காய் ஜெபிக்கிறோம் தாவே. மகனுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் எடுத்து போடுவீராக. மயக்கங்கள், சோர்வுகள், பலவீனங்கள் மாற்றி போடுவீராக. ஆமென். ஆண்டவரே அஸ்வினி ஒப்பு கொடுக்கிறோம். அவளுக்கு இருக்கிற அந்த சரீரத்தில் இருக்கிற பிளட்டினுடைய பிரச்சனைகள் மாறுவதாக. இந்த இன்ஜெக்ஷன் போடுகிற பொழுது தாவே சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். நல்ல பிரசவத்தை காண கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த இடத்துல யாரெல்லாம் சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் தேவன் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவீராக. என்னென்ன காரியங்களுக்காக இன்றைக்கு உடைய பாதத்தில் ஜெபித்துக் கொண்டார்களோ அவற்றை எல்லாம் கர்த்தர் வாய்க்கப்படுவீராக. போக்கையும் மரத்தையும் ஆசீர்வதியும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும் சொசிக்கிற காற்றையும் உடையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. தெய்வீக கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. கேட்ட சத்தியத்திலே நிலைத்திருந்து உங்களோடு ஜெபிக்க, உங்களுடைய வேதத்தை வாசிக்க, உங்களுடைய உறவிலே நிலைத்திருக்க தேவன் கிருபை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே செய்கிற வேலையிலே உங்களுடைய ஆசீர்வாதம் நடக்கட்டும். குடும்பங்களை பலப்படுத்தும். இன்னைக்கு வர தடைப்பட்ட குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. அவர்களை ஆசீர்வதியும். பின்மாற்றத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வருவீராக. தேவ சமூகத்திலே உம்மை ஆராதித்து மகிழ்கிற அந்த கம்பீர சத்தத்துக்குள்ள, கம்பீர ஆமென் அந்த சந்தோஷ வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியமும் சமாதானமும் வழிநடத்துவதும் இனிமேலும் சதா காலம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சொன்னதை நடத்துகிறார்கள் என்ற மணிக்கு சண்டை கிளாஸ் இருக்கிறது. சண்டை கிளாஸ் கொண்டாடுவாங்க.